குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்சிஆர்டி சிபிஎஸ்இ இதில் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 10ல் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ற ஒரு புக். அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ற புக்கில் யூனிட் 1 டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் என்ற யூனிட் 1 சாப்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் டெவலப்மெண்ட்? எதை நம்ம டெவலப்மெண்ட் என்பதை சிம்பிளாக தமிழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வளர்ச்சிக்கு இன்னொரு வேர்டு கூட இருக்கு, அதுக்கு பேர் growth. இதுவும் வளர்ச்சி தான். அப்போ growthனாலும் வளர்ச்சி, டெவலப்மெண்ட்னாலும் வளர்ச்சி. அப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? growth நம்ம எதை சொல்கிறோம், டெவலப்மெண்ட் எதை சொல்கிறோம்? growthங்கிறது குவான்டிடேட்டிவ், அது குவான்டிடேட்டிவ். இப்போ நம்ம பிறந்த உடனே ஒரு அடி இருக்கும், அப்புறம் ஒரு 3 years ஆகுது, ஒரு 2 feet, அப்புறம் 4 feet, 4.5 feet, 5 feet, இப்படியே இருக்கு. we call it grow. we grow அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம growthன்னு சொல்கிறோம். அப்போ இது growth. இந்த growthங்கிறது ஒரு குவான்டிடேட்டிவ், இது ஒரு அளவில், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதே மாதிரி நம்முடைய வெயிட் பிறக்கும் போது 2 கிலோ, அப்புறம் 5 kg, அப்புறம் 10 kg, 12 kg, 40 kg, 50 kg, 60 kg. இதுவும் ஒரு டைப் ஆஃப் growth தான். அதே மாதிரி என் பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது க்ரோ ஆகுதுங்கிறது வேற, பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுங்கிறது வேற. பிஸ்னஸ் க்ரோ ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சோம், அடுத்த வருஷம் 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம். இப்போ பிஸ்னஸ் நல்லா ஆகுது. வி க்ரோ இன் த பிஸ்னஸ் குவான்டிடேட்டிவ்லி. இது க்ரோ. அப்போ டெவலப்மெண்ட்னா என்ன? டெவலப்மெண்ட் இஸ் குவாலிட்டேட்டிவ். அது குவாலிட்டேட்டிவ், அதில் குவான்டிடேட்டிவும் இருக்கும், ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ் இருக்கும். இப்போ ஒருத்தருடைய டெவலப்மெண்ட், ஒன் மேன்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மேன்ஸ் டெவலப்மெண்ட். அப்போ டெவலப்மெண்ட்டுங்கிறது அப்படி. இப்போ எனக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்? எப்படியாவது எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும், இது என்னுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்க முடியுமா? என்னுடைய டெவலப்மெண்ட் என்னவா இருக்கும்? சப்போஸ் இப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம், அடுத்தது சீக்கிரம் செகண்ட் லெசன் முடிக்கணும், தேர்ட் லெசன் முடிக்கணும், ஆக இந்த ஹோல் புக்கை நம்ம முடிச்சிட்டோம்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இதுதான் ஐ டேக் இட் ஆஸ் எ டெவலப்மெண்ட். ஆனால் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு, உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னவா இருக்கும்? இப்போ 10th நிறைய மார்க் வாங்கணும், இதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட். நிறைய மார்க் வாங்கணுங்கிற டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட் எனக்கு இருக்குமா? இருக்காது. அப்போது பணம்ங்கிறது இல்லை, ஏர்னிங்கிறதை தாண்டி குவாலிட்டி, அந்த குவாலிட்டேட்டிவ்ல ஒருத்தர் முன்னுக்கு வர்றது தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படியா 10th நிறைய மார்க் வாங்கணும், நல்ல +1 நல்ல குரூப் எடுக்கணும், நல்ல குரூப் எடுத்து ஜேஇஇ பாஸ் பண்ணணும், அல்லது நீட்டில் நம்ம செலக்ட் ஆகணும், இப்படி உங்களுடைய கோல் இருக்கும். அந்த கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா யூ ஸ்லோலி டெவலப் யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அந்த மாதிரி இருக்க முடியுமா? நிறைய மார்க் வாங்கணும், நம்ம ஜேஇஇ, அப்படி எனக்கு ஒரு எண்ணம் இருக்க முடியுமா? அப்போ என்னுடைய மோட்டிவ் வேற மாதிரி இருக்கும். என்னுடைய கோல் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த கோலில் நான் அடுத்த ஸ்டெப் போகும்போது ஐ டெவலப் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் டெவலப்மெண்ட். அப்போ டெவலப்மெண்ட்டுங்கிறது the goal of each person differ from the goal of other persons. ஒருவருடைய கோல் இன்னொருத்தருக்கு வேற மாதிரியாக இருக்கும். இது உங்களுக்கு டேபிள் 1.1, மொத்தம் இதில் ஒரு 6-7 டேபிள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 7 டேபிளையும் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் 1.1 இன் பேஜ் 4. பேஜ் 4ல் 1.1ன்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 1.1ல் ஒரு பக்கம் கேட்டகரி ஆஃப் பர்சன்,
இந்த டைப் ஆஃப் பர்சன் இவங்களுடைய கோல் என்னவாக இருக்கும்? கோல், ஆஸ்பைரேஷன், இவங்களுடைய எதை ஆஸ்பயர் பண்ணுறாங்க, இவங்க எதை கோல் செட் பண்ணிக்கிறாங்க, அந்த கோலை நோக்கி இவங்க எவ்வளவு போகிறாங்களோ அதுக்கு தந்தாப்புல இவங்க டெவலப் ஆகுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 1.1ல் லெஃப்ட் சைடு த கேட்டகரி ஆஃப் பர்சன். ஒரு பர்சன் லேண்ட்லெஸ் ரூரல் லேபரர். லேண்ட்லெஸ், நிலம் அவங்களுக்கு கிடையாது. ரூரல்னா கிராமம். லேபரர், நிலம் இல்லாத கிராமத்தில் இருக்கிற ஒரு லேபர், ஒரு உழைப்பாளி, ஒரு வேலை செய்கிறவர். இவருடைய கோல் என்னவாக இருக்கும், இவருடைய டெவலப்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு ரைட் சைடு கொடுக்குறோம். ரைட் சைடு என்ன கொடுக்குறான், இவருக்கு என்ன கோலாக இருக்க முடியும்? இவருக்கு லேண்டே கிடையாது. அப்படியே நமக்கு ஒரு 100 ஏக்கர் லேண்டு வாங்கணும் அப்படிலாம் இருக்காது. அவரை போய் கேட்டிங்கன்னா, சார் எனக்கு தினம் வேலை கிடைக்கணும் சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா வேலை இருக்காது, அறுவடை சமயத்தில் இருக்கும், அறுவடை முடிஞ்சிச்சுன்னா வேலை இருக்காது. அப்போ சில சீசனில் தான் வேலை இருக்கும், பல சீசனில் வேலையே இருக்காது. அப்படி இல்லாமல் எனக்கு தினம் வேலை கிடைக்கணும், தினம் வேலை கிடைச்சி தினமே நான் ஏர்ன் பண்ணணும், இந்த ஏர்னிங்கை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பசி இல்லாமல் சாப்பிடணும், என் குழந்தைங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும். இதுதான் அவருடைய கோல், இதுதான் அவருடைய டெவலப்மெண்ட். இதை தவிர அவருக்கு ஒன்றும் வேற ஒன்றும் பெருசாக இருக்காது. ஃபார் எ லேண்ட்லெஸ் ரூரல் லேபரர் இவருக்கு. இது ஒரு பெரிய லேண்ட் லார்ட், அவருக்கு நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவருக்கு என்ன டெவலப்மெண்ட், அவருடைய கோல் என்னவா இருக்கும், அவருடைய ஆஸ்பிரேஷன் என்னவா இருக்கும்? அப்போ ஒரு கோல் அல்லது ஒரு ஆஸ்பிரேஷன், அந்த கோல் அல்லது அந்த ஆஸ்பிரேஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி போகிறீங்க, அதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட் இல்லையா? இப்போ முதல் சொன்ன ரூரல் லேபரருக்கு தினம் வேலை கிடைக்கணும். அப்போ தினம் வேலை கிடைக்கணும், தினம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறத வச்சு வீட்டில் இருக்கிறவங்க பட்னி இல்லாமல், பெரிய ஆடம்பரமாக சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, தினம் பட்னி இல்லாமல் சாப்பிடணும். அப்புறம் குழந்தைங்களை ஏதாவது நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும், இவ்வளோதான். இதை நோக்கி அவர் போகிறார். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டாரு, பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டார். அப்போது அவருடைய வாழ்க்கை, அவருக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்குவார். ஆனால் இதான் டெவலப்மெண்ட்டா? அவருக்கு அதான் டெவலப்மெண்ட். ஆனால் இதே ஒரு லேண்ட்லார்டுக்கு, ஒரு லேண்ட்லார்ட் நிறைய லேண்ட் வச்சுருக்காரு, 50 ஏக்கர் நிலம் வச்சுருக்கார். அவருடைய கோல் அல்லது அவருடைய ஆஸ்பிரேஷன் என்னவா இருக்கும்? நல்லா விளையணும், நல்ல அவர் லேண்ட்ஸ் ஷுட் ப்ரொடியூஸ் மோர், நிறைய உற்பத்தி நிறைய பெருகணும். பொதுவாக ஒரு ஏக்கருக்கு 25 மூட்டை அப்படின்னா இந்த தடவை 40 மூட்டை விளையணும், 45 மூட்டை விளையணும், அப்போ நிறைய நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும், அப்படி அவரை ஆஸ்பயர் பண்ணுவார். அடுத்தது தன்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபரர்ஸ்லாம் குறைவான லேபரர், குறைவான காசுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுற ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். வேலைக்காரவங்களுக்கு காசு கொடுத்த கட்டுப்படி ஆகலைங்க. அப்போது அவங்க குறைச்ச லேபருக்கு வந்தால் ஹீ இஸ் ஹாப்பி. அப்போ அவருடைய கோல் அல்லது அவருடைய ஆஸ்பிரேஷன் மோர் ஒர்க் லெஸ் லேபர், அப்புறம் குட் ப்ரொடியூஸ், இதான் அவருக்கு இருக்கும். அதே சமயத்தில் ப்ரொடியூஸ் ஆகிடுது. ப்ரொடியூஸ் ஆகி அந்த பொருளுக்கு சரியான விலை இல்லைன்னு வச்சுங்க. இப்போ தக்காளி நிறையா விளைஞ்சி போச்சு சார், நிறையா நமக்கு விளைஞ்சிருச்சு, நமக்கு நிறைய பணம் கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு கிலோவே 5 ரூபாய்க்கு விற்பான். ஒரு கிலோ 5 ரூபாய்க்கு விற்றாக்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்தா கொஞ்சோண்டு தான் பணம் வரும். அப்போ நல்ல உற்பத்தி ஆகணும், அதே சமயத்தில் அந்த பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கணும். ஒரு கிலோ 50 ரூபா, ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுங்க, இவர்கிட்ட ஒரு 1000 கிலோ இருந்துச்சுன்னா ஒரு 50,000 ரூபா கிடைக்கும். 5 ரூபா விற்றுச்சுன்னா என்ன கிடைக்கும்? அப்போது நல்ல ப்ரொடியூஸ் இருக்கணும், நல்ல ரேட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் குறைச்சல் ஹார்ட் ஒர்க் பண்ணுற லேபரர்ஸ் குறைச்சலான லேபருக்கு வரணும். இதுதான் இவருடைய ஆஸ்பிரேஷனாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுடைய டெவலப்மெண்ட்டு, அவங்க கோல், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் டிஃபரெண்ட். அப்போ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதனால அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு டிஃபரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? இப்போ இதில் இன்னும் சிலதை போட்டிருக்கான். ப்ராஸ்பரஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் பஞ்சாபில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு விவசாயி, பெரிய வசதியான விவசாயி, அவருக்கு என்னவா இருக்கும்? அவருக்கு நிறைய சப்போர்ட்டிங் ப்ரைஸ், தன்னுடைய ப்ரொடியூஸுக்கு நிறைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும் அவருடைய கிராப்புக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கிங் சீப் லேபரர், குறைவான காசுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற லேபரர் கிடைக்கணும். இதான். அப்புறம் தன்னுடைய குழந்தைங்கள்லாம் இப்போது
முதல் சொன்னவர் வந்து தன்னுடைய ஊரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது நல்லா காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கணும்னு நினைப்பார். ஆனால் இவர் என்ன நினைப்பார், அப்ராட் வெளிநாட்டுக்கு போய் தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பார். இவருடைய டெவலப்மெண்ட் அப்படி தான் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய எம்டி விட்டுருங்க. இதை நீங்கள் ரைட் சைட் யூ ஹேவ் டு ஃபில் இட். இப்போ பாருங்கள், ஃபார்மர்ஸ் who depend only on rain for growing crops. மழை நீரை நம்பித்தான் விவசாயம் நடக்க போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவனுடைய கோல் அல்லது அவனுடைய டெவலப்மெண்ட் எதை பொறுத்திருக்கும்? அப்போ மழை பெய்யலைன்னா லேண்டு வந்து சும்மா தான் கிடைக்கும். அப்போது அவனுக்கு என்ன இருக்கும், மழை பெய்யும் போது அவசர அவசரமாக நல்ல விளைய வைக்கணும். அப்புறம் மழை நின்று போனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அதனால எப்படியாவது நம்ம ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு டேங்க், ஒரு குளம் ஒன்று வெட்டணும். அந்த குளத்தில் மழை வரும்போதே தண்ணியை தேக்கி வச்சுக்கணும். தண்ணியை தேக்கி வச்சு ஃப்யூச்சரில் மழை நின்று போனாலும் அதை வச்சுக்கிட்டு இன்னொரு 3 மாதத்துக்கு நமக்கு நம்முடைய லேண்டில் நிறையா பயிர் பண்ணணும். அப்படி தான் நினைப்பாரு. அப்போது ஏன்னா ரெயின் டிபெண்ட். அப்போ ரெயின் டிபெண்ட் அப்போ என்ன பண்ணணும், அல்லது போர்வெல் போடணும். ஒன்று அப்படி. அதர்வைஸ் அவர் என்ன நினைப்பார், நல்ல ஒரு காஸ்ட்லியாக ஒரு போர் போட்டு நிறைய நல்ல ஒரு 500 அடி 600 அடி ஆழ 500 to 600 ஃபீட் டெப்த்தில் ஒரு போர்வெல் போட்டு அதிலிருந்து தண்ணி எடுத்து நம்ம நிறையா விவசாயம் பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பார். அது அவருடைய ஆஸ்பிரேஷன், அவருடைய டெவலப்மெண்ட் வேறு. இன்னொன்று பாருங்கள், அர்பன் அன்எம்ப்ளாய்டு யூத். அர்பன் நகர பகுதியில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டு வேலை இல்லாத ஒரு இளைஞன். அவனுக்கு என்னவா இருக்கும், ஒரு பெரிய போர்வெல் போட்டு நிறைய தண்ணி எடுக்கணும் அப்படியே அவனுக்கு இருக்கும். நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கி ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும். இதுதான் அவருடைய ஒரு அர்பன் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். இப்படி தான் அவருக்கு இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், டவுனில் ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று வச்சுக்கணும், ஒரு கார் ஒன்று வச்சுக்கணும். இதுதான் அவருடைய ஆஸ்பிரேஷன் அல்லது அவருடைய டெவலப்மெண்ட். அப்படி தான் இருக்கும். அர்பன் எ பாய். இன்னொன்று, எ ரூரல் உமன் ஃப்ரம் எ லேண்ட் ஓனிங் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் லேண்டு நிறையா இருக்குது. ஆனால் அந்த லேண்டு நிறையா இருக்கக்கூடிய அந்த லேண்ட்லார்ட் அவருடைய ஒய்ஃபு, அந்த உமன் எ ரூரல் உமன், கிராமத்து பெண் தான். லேண்டெல்லாம் இருக்குது. அந்த உமனுக்கு என்ன ஆஸ்பிரேஷன் இருக்கும், கணவருக்கு ஆசை நிறைய உற்பத்தி பண்ணணும், நிறைய உற்பத்தி பண்ணி நம்முடைய பொருளுக்கு நிறைய விலை சப்போர்ட்டிங் ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கணும், அதை வச்சுக்கிட்டு நிறைய ஏர்ன் பண்ணணும், பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும். இது அவருக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஆசையாக இருக்கும், அந்த ஊரில் கோயில் குளம்னாக்க முக்கியமாக போகணும், எல்லாரும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு நல்ல பட்டு சேரீ எல்லாம் கட்டிக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய ஆசை அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு எம்ப்ளாயி, ஒரு ரூரல் லேபரருடைய ஒய்ஃபுக்கு என்னவாக இருக்கும், பசி இல்லாமல் சாப்பிடணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. நான் பிள்ளைங்க ஏதாவது நல்லா படிக்கணும், அவ்வளோதான். ஆனால் அதே இது லேண்ட்லார்டுனுடைய ஒய்ஃப்னா அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எ கேர்ள். அடுத்தது, எ பாய் ஃப்ரம் எ ரிச் அர்பன் ஃபேமிலி. ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கிற, நகரத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கிற பையன். ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத் அப்படின்னாக்கா அவனுக்கு ஒரு நல்ல பெரிய எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும், அதுதான் அவனுடைய கோலாக இருக்கும். ஆனால் ஒரு ரிச் மேன், அந்த ரிச் மேனுடைய பையன் ஒரு நகரத்தில் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னொருத்தருக்கு கீழே போய் நம்ம வேலை செய்கிறதா, எங்கள் அப்பாவுடைய ஃபேக்ட்ரியிலே 100 பேர் வேலை செய்கிறாங்க, நான் ஏன்டா இன்னொரு இடத்துக்கு வேலை செய்யணும். அப்போ அவன் என்ன செய்யணும், அப்பா மாதிரி நம்ம ஒரு ஃபேக்ட்ரி நடத்தணும், அதோட அப்பா ஃபேக்ட்ரியை 2 மடங்கு பெருசாக்கணும், அந்த மாதிரி அவனுக்கு கோல் இருக்கும். அப்போ இந்த கார் வச்சுருந்தா நம்ம அதை விட விலை உயர்ந்த கார் வாங்கணும், அந்த மாதிரி அவனுடைய ஆசை அவனுக்கு வேற மாதிரி. யூத்து தான். ஒரு அன்எம்ப்ளாய்டு ஆர்டினரி யூத்துக்கும் ஒரு ரிச் மேன் ரூரலில் இருக்கிற ஒரு அர்பனில் இருக்கிற ஒரு ரிச் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு யூத்துக்கும் அவங்களுடைய கோல், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எ கேர்ள் ஃப்ரம் எ ரிச் அர்பன் ஃபேமிலி, ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கிற ஒரு கேர்ள், அந்த கேர்ளுக்கு என்னவாக இருக்கும், அதே வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு அப்பா மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், அப்பா மாதிரி நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், அப்பா மாதிரி அப்பா ஒரு கார் வச்சுருக்காரு, நம்ம அதோட காஸ்ட்லியாக இருக்கிற இன்னொரு கார் வாங்கணும், இப்படி இருக்கும். ஆனால் அவன் பொண்ணுக்கு, அந்த பொண்ணை விட மாட்டாங்க. பையன் தான் இண்டஸ்ட்ரிக்கு போகிறேம்மா, பொண்ணை வந்து பேசாமல் வீட்டில் இரு, நிறையா டிவி பார்த்துக்க, உனக்கு எல்லாம் வேணுங்கிற வசதி, ஏசி இருக்குது, டிவி இருக்குது, ஜாலியாக வீட்டில் இருக்க வேண்டியது தானே, அப்படி தான் பேசுவாங்க. அப்போ அந்த கேர்ளுக்கு என்ன தேவைப்படும், ஷீ நீட்ஸ் ஃப்ரீடம்.
அண்ணன் போகிறான், அண்ணன் மாத்திரம் ஒரு ஆஃபீஸ் போகிறான், ஒரு இண்டஸ்ட்ரியை அவன் கவனிச்சுக்கிறான், ஏன் நான் செய்ய மாட்டேனா? அப்போ அண்ணன் மாதிரி எனக்கும் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும். தட் கேர்ள் நீட்ஸ் ஏ ஃப்ரீடம். அதுக்கு ஃப்ரீடம் தேவை. அதே சமயத்தில் அண்ணன் இண்டஸ்ட்ரியை பார்த்துக்க போகிறான், அல்லது அண்ணன் இண்டஸ்ட்ரி மாதிரி டெவலப் ஆக போகிறான். அப்போ நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஏதோ பொம்பளை பிள்ளை நீ வீட்டில் இருக்க வேலையை பாரு அப்படிம்பாங்க. ஆனால் அண்ணன் வந்தான்னா அவன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான், அண்ணன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். ஆனால் நம்ம மட்டும் இந்த வேலையை செய்யணும். அண்ணன் மாதிரி நமக்கு ஃப்ரீடம் இல்லை, ஆனால் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோம், அண்ணன் செய்ய மாட்டான். அப்போது அண்ணன் அந்த வேலையெல்லாம் செய்கிறான்னு வச்சுங்க, இந்த கேர்ளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ணன் அந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கணும், அண்ணன் மாதிரி நாமளும் வெளியிலலாம் போகணும், ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும். இப்படி தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஸோ ஷி நீட்ஸ் ஃப்ரீடம். When the male member of that family performs certain job at the house, she feels happy. இதுதான் இவங்களுடைய கோல், இவங்களுடைய ஆஸ்பிரேஷன். இப்படி தான் இருக்கும். அடுத்தது an ஆதிவாசி ஃப்ரம் நர்மதா வேலி. வேலினா பள்ளத்தாக்கு. நர்மதை நதி அதனுடைய பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி. ஆதிவாசினா ஷெட்யூல்டு ட்ரைப். அது மாதிரி, அதாவது வனத்தில் காடுகளில் வசிக்கின்ற அவங்க ஷெட்யூல்டு ட்ரைப், மலைவாழ் மக்கள். இந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் அண்ணன் மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது. அதனுடைய கோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு காட்டு பகுதியில். அந்த பகுதியில் எலக்ட்ரிசிட்டி கூட இருக்காது. அப்புறம் எந்த நேரம் வேணாலும் அவங்க வீட்டுக்குள்ளே அல்லது அவங்க ரெசிடென்சியல் ஏரியாவில் திடீர்னு ஒரு வைல்டு அனிமல்ஸ் எப்போ வேணாலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணோம், ஒரு வைல்டு அனிமல்ஸ் வராத ஒரு நல்ல ஏரியாவில் எந்த நேரம் வேணாலும் எந்த அனிமல் வேணாலும் வரலாம், எது வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அப்போ காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயமா போகிறாங்க, காட்டுக்குள்ளே போனவங்க திரும்பி வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போது செக்யூரிட்டி, சேஃப்டி, இதுமா அந்த கேர்ளினுடைய கோல் அப்படி தான் இருக்குமே ஒழிய அதுக்கு வேறு மாதிரியான கோல்லாம் இருக்காது. அப்போது ஒவ்வொருத்தருடைய பர்சன் இது டிஃபரெண்ட்டாக இருக்கும். இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது டிஃபரெண்ட்டாக இருக்கும். சில சமயங்கள் ஒரு ஆளுனுடைய கோல், ஒரு ஆளுனுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது இன்னொருத்தருக்கு டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஒன் மேன்ஸ் டெவலப்மெண்ட் ஆர் ஒன் மேன்ஸ் கோல் ஆர் ஆஸ்பிரேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் மேன்ஸ் கோல் ஆர் ஆஸ்பிரேஷன் ஆர் டெவலப்மெண்ட். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இது கோல், இது இன்னொருத்தனுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு கோலாக இருக்கிறது, டெவலப்மெண்ட்டாக இருக்கிறதுங்கிறது இன்னொருத்தனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கார். அந்த தொழிற்சாலைக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவை. அப்போ எலக்ட்ரிசிட்டி தேவைங்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, இப்போ நிறைய மின்சாரம் எடுக்கணும். அப்போ நிறைய மின்சாரம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய டேம் கட்டணும். ஒரு டேம் கட்டி அந்த டேம்லேருந்து வரக்கூடிய ஒரு பக்கத்தில் வாட்டரை ஸ்டோர் பண்ணி, அந்த ஸ்டோர் பண்ணி வர்ற வாட்டர் ஒரு ஃபோர்ஸிபிளாக வரும்போது அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டைனமோவை மூவ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு பெரிய டேம் கட்டணும், அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியெலாம் ரன் பண்ணணும். அப்போ எலக்ட்ரிசிட்டி சீப் காஸ்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். ஆனால் ஒரு டேம் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு டேம் கட்டி வர்ற வாட்டர்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடும். அந்த வாட்டர் அந்த பக்கம் நிற்குது இல்லை, எங்கே நிற்கும், யாருடைய லேண்டெல்லாம் இருக்குல்ல, அப்போ எல்லாருடைய லேண்டும் அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த பக்கம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சுருப்பான். நீங்கள் இந்த இடத்துல டேம் கட்டிட்டீங்கன்னா அவங்களுடைய லேண்டு பூரா தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடும். அவங்களுக்கு எதையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போது இவருடைய ஆஸ்பிரேஷன், இவருடைய கோல் என்பது பல பேருனுடைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணமாக ஆகிடும். ஸோ இப்போ டெவலப்மெண்ட்டுங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ டெவலப்மெண்ட்டுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், பல்வேறு விதமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டில் முக்கியமானது ஃபஸ்ட்டு இன்கம். எல்லாருக்கும் இது தேவை. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி,
ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவன், அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவன், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், எல்லாருக்கும் அது ஒரு இடத்துல வேலையில் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டு, எல்லாருடைய மோட்டிவும் என்னவா இருக்கும்? ஏர்னிங் மணி. இவங்களுக்கு மந்த்லி ஒரு சேலரி வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு நிறைய பெரிய அளவுக்கு பணம் வரும். எல்லாருக்கும் முக்கியம் என்ன வேணும்? மணி, இன்கம். இது எல்லாருக்கும் நெசசிட்டி. ஆனால் இது ஒன்று மட்டுமே நெசசிட்டி இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறது ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறத 2 வகை. எல்லாருக்கும் நல்ல ஒரு ஹெல்த் ட்ரீட்மெண்ட்னு நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது மற்றவங்க ஹவு அதர்ஸ் ட்ரீட் யூ அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒரு எஸ்சி, ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் அல்லது ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப், இவங்களுக்கு ரிசர்வேஷனில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. ஒரு பேங்க்கில் அவருக்கு ஒரு ஆஃபீஸர் வேலை கிடச்சிருச்சு. ஆனால் என்ன? ரிசர்வேஷனில். இவங்களுக்கு அந்த எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க ரொம்ப வருஷம் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டாங்க, மற்றவங்களெல்லாம் அவங்கள முன்னேற விடாமல் தடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் கொடுத்து கை தூக்கி விடும் கவர்மெண்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி தூக்கி விடப்பட்ட ஒருத்தர் வந்து பேங்க்கில் ஒரு ஆஃபீஸில் அவர் வந்து ஹையர் போஸ்ட், அவர் தான் ஒரு மேல் அதிகாரியாக இருக்கார். ஒரு எஸ்சி, ஷெட்யூல்டு கேஸ்ட். அவருக்கு கீழே அவரை விட அதிகமான மார்க் வாங்கின, அவரை விட ஒரு ஹையர் கேஸ்டில் இருக்கிற ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவருக்கு கீழே வேலை செய்வார். அவன் நினச்சிக்குவான், என்னோட குறைச்சலான மார்க் வாங்கினவன், என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த குவாலிட்டியும் அவன்கிட்ட இல்லை. இவனுக்கு டைப்ரைட்டிங் தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் இவனுக்கு வேலை கீழே. ஆனால் அவன் எஸ்சி எஸ்டிங்கிற ஃபேமிலியில் இருந்ததுனால ஒரு காலத்தில் அந்த குடும்பங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்கிறதுனால அவங்கள கை தூக்கி விடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து கவர்மெண்ட் அவங்கள வச்சுருக்கு. இப்போ அவன் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய 4 பேர் வந்து இந்த ஹையர் கேஸ்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 4 பேர் என்ன செய்வாங்க? அவன் ஆஃபீஸராக இருந்தாலும் கூட they won't treat him equally. சரி, நீங்கள் ஆஃபீஸராக வேணாம், 4 பேர் அந்த மாதிரி இருக்காங்க, நீங்களும் அந்த ஜாபில் போய் ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க. மற்றவங்களாம் நிறைய மார்க் வாங்கி சேர்ந்துருக்காங்க, நீங்கள் ரிசர்வேஷன் கோட்டாவில் சேர்ந்துட்டீங்க. நீங்கள் ஒரு எஸ்சி. அப்போ அங்கே இந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு உங்களை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். they won't treat you equally. அவங்க உங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் கால்டு ட்ரீட்மெண்ட். how others treat you. எல்லோரும் ஒருத்தர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேண்டும். பணம் வேணுங்கிறது முக்கியம். ஆனால் பணம் மாத்திரம் இருந்தால் பத்தாது. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லோரும் ஒருத்தர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. திஸ் இஸ் செகண்ட். மூணாவது, ஃப்ரீடம். நல்ல இன்கம் கிடைக்குது, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃப்ரீடமே இல்லை. அப்போது அதையும் யாரும் விரும்ப மாட்டாங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு அடிமை மாதிரி, கொத்தடிமை மாதிரி இருந்து நீங்கள் வேலை செய்யணும். ஆனால் வேலை முடிச்சு வந்தீங்கன்னா நிறையா பணம் கொடுப்பாங்க, நல்லா பணம்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை வந்து என்ன பண்ணுவான்? கொத்தடிமை மாதிரி வச்சுருப்பான். காலையில் நீங்கள் 7 மணிக்கு உள்ளே போனீங்கன்னு வச்சுங்க, ராத்திரி 8 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வச்சுங்க, சார் கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்குது, இருந்துருப்பாங்கன்றான். நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. ராத்திரி 10 மணிக்கு போய்ட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வாங்கம்மா. உங்களுக்கு பணம்லாம் கொடுப்பாங்க, நல்ல ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு அது எதுக்குமே உங்களுக்கு ஃப்ரீடமே இருக்காது. ஸோ வி நீட் ஃப்ரீடம். தட் இஸ் த தேர்ட் ஒன். நாலாவது செக்யூரிட்டி. அடுத்தது என்ன வேணும்? செக்யூரிட்டி, பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு அப்படின்னா 2 வகையான பாதுகாப்பு. ஒன்று, அந்த ஊரில் நீங்கள் வசிக்கிறதுக்கே உங்களுக்கு செக்யூரிட்டி தேவை. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஈரானில் இப்போ வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஈரானில் இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பெரிய சண்டை நடக்குது. இப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அங்கே பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கான், எந்த நேரம் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னே தெரியல. இப்படி தினமே அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையுமே யோசிச்சு பாருங்கள். எந்த நேரத்தில் எவன் குண்டு போடுவான், அந்த குண்டில் நம்ம தப்பிப்போமா பிழப்போமான்னு தெரியாமையே நம்ம காலையில் எழுந்திரிச்சு போக முடியுமா? பயமாகவே இருக்கும்.
என்ன ஆகுது, என்ன 2 கவர்மெண்ட்டும் சண்டை போட்டுக்குது, அவன் எந்த இடத்துல பாம்பு போட போகிறான்னு தெரியல, இல்லை யார் யார் சாக போகிறான்னு தெரியல, நம்ம ஃபேமிலியிலேருந்து கூட ஒருத்தன் சாகலாம், பயமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை. இதுவும் அப்போது இன்னொரு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி, அங்கே இருக்கவங்க எல்லாமே ஒரு இஸ்லாமிக் பீப்புள், அங்கே ஒரு ஹிந்து ஃபேமிலி. இப்போ நீங்கள் பங்களாதேஷில் இப்போ அப்படி தான் நடந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. பங்களாதேஷில் எல்லாமே இது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து பீப்புளுடைய ஷாப் கடைகளெல்லாம் திடீர்னு போய் இஸ்லாமியர்களை அடித்து உடச்சி அங்கே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸினுடைய எப்படி இருப்பாங்க, எந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அங்கே பயந்துக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் செக்யூரிட்டி. இது ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி. இன்னொன்று, எந்த நேரத்தில் வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே ஒருத்தன் வேலை செய்கிறான்னு வச்சுங்க. இப்போல்லாம் ஐடி கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஐடி கம்பெனிஸில் நிறைய ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் அவங்கள போஸ்ட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இதை நம்பி அவர் வீடு வச்சுருப்பார், பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு வேலையை செய்ய தெரியாது. மற்றவங்கன்னா ஏதோ ஒரு வேலையை போய் அடித்து பிடிச்சி செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. இந்த ஐடி பீப்புள் இருக்கிறவங்க அப்படியே இருந்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வேறு வேலையெல்லாம் செய்ய தெரியாது. அப்போ அவங்க லைஃபே போயிடும். அப்போது அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, லைஃப் செக்யூரிட்டி, தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு, தன்னுடைய வேலைக்கு பாதுகாப்பு, இது முக்கியம். இது செக்யூரிட்டி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது there should not be any discrimination. டிஸ்கிரிமினேஷன் என்றால் வேறுபாடு. அதாவது ஒரே போஸ்ட் தான் இருக்கும், ஆனால் இது மேல், அதனால் இவனுக்கு 25,000 சேலரி. த சேம் போஸ்ட் சேம் ஒர்க்கு, இது ஒரு ஃபீமேல், இவங்களுக்கு 18,000 சேலரி. இது நீங்கள் சாதாரண லேபரர்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு ஆள் வேலை செஞ்சால் அவனுக்கு 700 ருபீஸ். இதே இது அந்த இடத்துல ஒரு பெண் வேலை செஞ்சால் 500 ருபீஸ். அப்போ டிஸ்கிரிமினேஷன், அந்த மாதிரி வேறுபாடு. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் டெவலப்மெண்ட்டில் வி எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், இதுதான் முக்கியம். முதல்ல நான் சொன்னேன், மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மணி முக்கியம். ஆனால் இந்த மணிங்கிறது ஒரு மனிதனுடைய லைஃபே டிபெண்ட் ஆன் மணி. பணம் இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையே வாழ முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு நல்ல வீடு இருக்க முடியாது, எல்லாமே இருக்க முடியாது. அப்போ மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் மணி அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. தெர் ஆர் மெனி அதர் ஃபேக்டர்ஸ். அதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை வி ஷுட் நாட் இக்னோர். அதை நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது. அதை தான் நான் சொன்னேன், இதெல்லாம் தேவை. இப்போ மணி வேணும், அதுக்கு இன்கம் இருக்குது, அது மட்டுமே போதாது. அதை தாண்டி தெர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் வி நீட். வி ஷுட் நாட் இக்னோர் தெம். அதை நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது. வி கேனாட் மெஷர் இட் ஆல்சோ. அது எவ்வளவுங்கிறத உங்களால் அளக்கவும் முடியாது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் வேணும்னு மெஷர் பண்ண முடியுமா? எனக்கு 2.3 ஃப்ரீடம் அப்படின்னு சொல்ல முடியுமா? 5.6 ஃப்ரீடம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ ஃப்ரீடத்தை மெஷர் பண்ண முடியாது, உங்களுடைய செக்யூரிட்டியை மெஷர் பண்ண முடியாது, டிஸ்கிரிமினேஷன் எதையுமே நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. அப்போது மெஷர் பண்ண முடியாத, இக்னோர் பண்ண முடியாத தெர் ஆர் வேரியஸ் குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டியெல்லாம் சேர்ந்து அதோட நீங்கள் டெவலப் ஆனால் தான் அதுக்கு தான் என்னென்னு பேர், ஒரு டெவலப்மெண்ட்னு பேர். தட் இஸ் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய எட்டி ஒரு ஃபார் அவே பிளேஸில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது. ஃபார் அவே பிளேஸ், சப்போஸ் டேக் ஃபார் கிராண்டட் இட் இஸ் இன் பாம்பே ஆர் டெல்லி. ஒருத்தருக்கு பாம்பேயில் அல்லது டெல்லியில் வேலை கிடைக்குது. அப்போ பாம்பேயில் டெல்லியில் வேலை கிடைக்குது அப்படின்னா அவர் முதல்ல என்ன பார்ப்பாரு? ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது இன்கம். நமக்கு எவ்வளோ சேலரி? 50,000 ருபீஸ். ஓகே, குட். இது சென்னையில் வேலை பார்த்தா 35,000 அப்படின்னு 40,000 அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? சென்னையில் தான் 40,000, அங்கே போனால் 50,000, பேசாமல் நம்ம சென்னையிலே இருக்கலாம்.
ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிறான்னு வச்சுங்களேன், அந்த வந்துட்டு போகிற டைமு, பணம், அப்புறம் அங்கே எங்கேயாவது தங்கி சாப்பிட்றது, இந்த செலவெல்லாம் பார்க்குறதுக்கு 50,000 அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு 40,000 இங்கேயே ஓகே. இது 30,000 இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, சேலத்தில் இருக்கீங்க, அல்லது கோயம்புத்தூரில் இருக்கீங்க. உங்கள் ஊரில் உங்களுக்கு 30,000 சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? 30,000 எங்கள் ஊர்லேயே கிடைக்குது. அப்போ 40,000 why do I go to Chennai? For 50,000 why do I go to Delhi? So 30,000 at Coimbatore is sufficient to me. அதுவே எனக்கு போதுமானது. ஏன்னா தினம் வீட்டை விட்டு கிளம்புறோம், வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம், நைட்டு வீட்டில் இருந்து தங்கிக்கிறோம். இதே இது நீங்கள் சென்னையிலையோ அல்லது டெல்லியிலையோ இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக ரூம் எடுத்து தங்கணும், அந்த ரூமுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்றது இப்போ சென்னை சாப்பாடுனா நமக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கும். இதே இது நீங்கள் டெல்லி அல்லது பாம்பேயில் போனீங்கன்னா அந்த நாட்டு மக்களினுடைய சாப்பாட்டு பேட்டர்னை தான் நீங்கள் சாப்பிட்டாங்கன்னா அது நமக்கு ஒத்துக்காது. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, சென்னையில் இருந்தால் டக்குனு பஸ் ஏறினோம்னா அடுத்த ஒரு 5 hours 6 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் அங்கே இருக்கீங்க, வரவே முடியாது. அல்லது ரொம்ப அர்ஜென்ட்டுனாக்கா நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி வரணும், அதுக்கு ஒரு 15,000 ரூபா செலவாகும். அதுக்கு why do I go? 30,000 வச்சுங்க, காலையில் விட்டுக்கிட்டு கிளம்புனா ஆஃபீஸ், மத்தியானம் லஞ்சும் வந்துடுது, நைட்டு திருப்பி வந்தால் வீட்டில் சாப்பாடு வீட்லேயே ரெசிடென்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட். ஸோ 30,000 இஸ் எனஃப். அப்போது ஒருத்தவங்க ஃபார் ஆஃப் பிளேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க? இன்கம் பார்ப்பாங்க, அப்புறம் என்ன பார்ப்பாங்க? ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு பார்ப்பாங்க. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். இப்போது கோயம்புத்தூர்லேயே நமக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஆஃபீஸ் தான் கிடைக்கும். இதே ஒரு மெட்ராஸில் போனீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ். ஒரு பெரிய ஆஃபீஸ்னாக்க நிறைய பேரோட பழகலாம், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் வந்து டெல்லியில் போய் பார்க்குறீங்கன்னா மிகப்பெரிய ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸே அவ்வளோ. அப்போ அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்கும்போது யூ ஹேவ் நியூமரஸ் கான்டாக்ட் அண்ட் யூ ஹேவ் நியூமரஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, உங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு அது யூஸ் ஆகும். அப்போது ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு முக்கியம். அடுத்தது லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. புதுசாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இப்போ நம்ம ஊருக்குள்ளே இருந்தோம்னு வச்சுங்க, 30,000 சேலரி கிடைக்கும், ஓகே. ஆனால் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் மேலே போக முடியாது. இதே இது நீங்கள் சென்னையில் 40,000 வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், வி லேர்ன் நியூ திங்ஸ். புதுசாக லேட்டஸ்ட்டாக கம்ப்யூட்டரில் என்ன வருது, பைத்தான், அதை கற்றுக்குறோம். அல்லது ஏஐ கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு 40,000 60,000 80,000 நம்ம வேலைக்கு போகலாம். இதே நீங்கள் உள்ளூருக்குள்ள உட்காந்து 30,000 வாங்கினீங்கன்னு வச்சுங்க, முதல் சொன்ன எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கும், ஆனால் யூ கேனாட் லேர்ன் நியூ திங்ஸ், தென் யூ கேனாட் கோ அப், மேலே போக முடியாது. அப்போது ஒரு ஜாபுக்கு போனோம் அப்படின்னா இதெல்லாம் யோசிப்பாங்க. நமக்கு என்ன இன்கம் இருக்குது, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சில இடங்களில் பேமெண்ட் ரெகுலராக இருக்கும், பேமெண்ட் லெஸ்ஸாக இருக்கும். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லெஸ் பே ஆனால் ரெகுலர் ஒர்க்கு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹை பே ஆனால் இர்ரெகுலர் ஒர்க். சில இடங்களில் நம்ம வேலைக்கு போகிறோம், தினம் வேலை உண்டு, ஆனால் 500 rupees சேலரி, ஓகே. இது வேற இடத்துக்கு போகிறீங்க, 1000 rupees சேலரி, ஆனால் என்னைக்கு ஒர்க் இருக்கும் அன்னைக்கு தான் சேலரி. சில மாதங்களில் 20 days ஒர்க் இருக்கும், பட் 20 into 1000 20,000. ஆனால் இந்த 500காரன் 30 நாளும் வேலை செஞ்சால் 15,000 தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் இவன் 15 நாள் வேலை செஞ்சாவே 15,000 சம்பாதிச்சிருவான். மீதி 15 days அவனுக்கு ஜாலி, ஓகே. 10 days தான் அவனுக்கு வேலை கிடைச்சா 10,000 தான். இந்த மாதம் 5 days தான் ஒர்க்கு, அப்போ 5,000 தான் நீ ஏர்ன் பண்ண முடியும். அப்போது லெஸ் பேயாக இருந்தாலும் ரெகுலராக ஒர்க் இருந்தால் ஓகே, சிலர் இப்படி சேர்ந்துருப்பாங்க. பேமெண்ட் ஹையாக இருக்குது ஆனால் இர்ரெகுலராக ஒர்க் இருக்குது, தே ஒன்ட் சூஸ் இட். அப்போது ஒருத்தவங்களுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது இப்படி பல விஷயங்களை சார்ந்தது. இப்போ இதே இது ஒரு லேடி எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுங்களேன். லேடி எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களுக்கு மிக முக்கியமானது, இப்போ இதெல்லாம் மேலுக்கு ஓகே. இது ஃபீமேலாக இருந்தால் அவங்களுக்கு முதல்ல தேவை சேஃப்டி, சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட். சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் இருந்தால் தான் லேடிஸ் என்ன செய்ய முடியும், டெவலப் ஆக முடியும்.
அப்போ லேடிஸினுடைய டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. ஒரு ஆஃபீஸில் எல்லாம் ஜென்ஸாக இருக்காங்க, இவங்க ஒரே ஒருத்தவங்க தான் லேடிஸ், என்விரான்மெண்ட் நல்லா இல்லை. மேலே இருக்கிற ஆஃபீஸர் லேடி, அதுக்கு மேலேயும் லேடி, ஓகே, கூட ஒரு 10 பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ரைட். 6 o'clock விட்டுறாங்க, ரைட். பை நைட் டியூட்டிலாம் போடுவாங்க. அப்போது செக்யூர்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூர்டு என்விரான்மெண்ட் இருந்தால் கேர்ள்ஸ் லேடிஸினுடைய டெவலப்மெண்ட் ஹையாக இருக்கும். அப்போது ஒருத்தருடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது பல விஷயங்களை சார்ந்தது. ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதான் இப்போது இது இண்டிவிஜுவலாக இப்படி இருக்குது. இது ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட் எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கான டெவலப்மெண்ட்டு டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வேரியஸ் இந்த சார்ந்து இருக்கோ, அதே மாதிரி ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரீடு, ஒரு வேரியஸ் ஐட்டம்ஸ், பல்வேறு விஷயங்களை சார்ந்துதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் தேசத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நாடு பொருளாதாரத்தில் பெருசாக வளர்ந்துருச்சு, அவ்வளோ இன்கம், அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு அவ்வளோ சம்பாத்தியம், நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, ரைட். ஆனால் அந்த நாட்டில் லேடிஸ்க்கு ரெஸ்பெக்டே இல்லை, லேடிஸ்க்கு பாதுகாப்பே கிடையாது. நம்ம வீட்டு பெண்கள் வெளியில் போயிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவன் என்ன வேணாலும் நடக்கும், திரும்பி பத்திரமா வந்தால் தான் போச்சு, உத்தரவாதமே கிடையாது. நீங்கள் அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸும் அந்த மாதிரி தான் இருப்பான். இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லேடிஸ் வேணாம், நமக்கே நீங்கள் இந்தியாவில் இருந்து போயிருக்கீங்க, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் ஈஸ்ட், ஒரு மத்திய கிழக்கு நாடு, இப்போ சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்க சவுதி அரேபியா அண்டு ஓமன், கத்தார், ஈரான், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு நிறைய சம்பளம்லாம் கிடைக்கும். ஏன்னா அந்த நாட்டில் அவ்வளவு உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அப்போ நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அங்கே செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னாலும் உங்களை ரோட்டில் வச்சு கொன்னுடுவோம். ஆனால் அதே தப்பு நீங்கள் இந்தியாவில் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு வக்கீல் வச்சுக்கலாம், உங்களை சார்ந்து ஒரு 50 பேர் உங்கள் ஊர்க்காரவங்க, உங்கள் ரிலேஷன்ஸு எல்லாம் கூட வருவாங்க, சண்டை போடுவாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் நடக்கும், அப்பீல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அங்கே அதெல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது. அப்போது நமக்கு அங்கே என்ன தேவை? நாட் ஓன்லி இன்கம். அப்போது ஒருத்தருடைய டெவலப்மெண்ட், ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அமான் சோ மெனி திங்ஸ், பல்வேறு விஷயங்களை சார்ந்ததாக இருக்குது. இப்போ ஒரு நாடு ஒரு நிறைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி மிகுந்த நாடு. இது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு பேர் அபிட்ஜான், ABIDJAN, அபிட்ஜான் என்ற ஒரு பிளேஸ். இது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஐவரி கோஸ்ட்ங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி அபிட்ஜான். இந்த ஊருக்கு 500 tons of டாக்ஸிக் விஷத்தன்மை வாய்ந்த லிக்விட், திரவ பொருள், 500 tons of டாக்ஸிக் லிக்விட் ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல் இந்த அபிட்ஜானுக்கு வருது. இது எங்கே இருக்குது? ஐவரி கோஸ்டில் இருக்குது. அந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த 500 tons of டாக்ஸிக்னால் பாய்சனஸ், அந்த லிக்விடை அங்கே இருக்கிற கடலில் கலந்து விட்டாங்க. அந்த ஊர் மக்கள் அவ்வளோவா கல்வி அறிவு இல்லாதவங்க, முதல்ல அதை பற்றி அவங்க யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் 1 monthலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தோலில் ஒரு விதமான அரிப்பு ஒரு மாதிரி வருது. In a month 7 people died. 7 பேர் செத்து போயிடுறாங்க. 20 persons are hospitalized. 20 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 26,000, 7 dead. 20 persons hospitalized.
ஒரு 26,000 பர்சன்ஸ், 26,000 பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நாடு வளமிக்க நாடு, காசெல்லாம் இருக்கு, ஆனால் அவ்வளவா கல்வி அறிவே இல்லை. அங்கே இருக்கிற ஒருத்தன் காசை வாங்கிட்டு விட்டான், மற்றவன்லாம் பேசாமல் இருந்துட்டான், நடக்கும். பட் இதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ ஃப்ரான்ஸ்லேயோ ஏதாவது ஒரு நாட்டில், இப்போ நம்ம இதில் கூட பார்த்துருப்பீங்க, கேரளாவிலேருந்து அந்த கோழி கழிவுகள் இருக்குது பாருங்கள், சிக்கன், அந்த கோழியெல்லாம் நல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சிக்கன் நிறைய ஓடும். அந்த ஓடிட்டு அந்த கோழி கழிவெல்லாம் ஒரு லாரியில் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள கொட்டி விட்டு போயிடுவாங்க, கேரளா லாரி. இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு திடீர்னு எப்படா இங்கே வந்துச்சு என்னன்னு பார்த்தாக்கா கேரளாவிலேருந்து லாரி வருது. அங்கே இருக்கக்கூடிய குப்பையை, இப்போ நம்ம வீட்டு குப்பையை நைஸாக அடுத்த வீட்டு காம்பவுண்டுக்கு தள்ளி ஆள் இருக்கான்னு பார்த்துக்குவோம். அங்கே இங்கே ஆள் இல்லைன்னா இந்த குப்பையை தள்ளி அங்கே கொட்டி விட்ருவோம். அது மாதிரி அவன் இங்கே கொட்டி விட்றான். இப்போது நாம் வலிமையாக இருந்தோம்னு வச்சுங்க, அவனை எதிர்த்து கேட்கலாம். இப்போ இது வந்து கல்வி அறிவு இல்லாத மாநிலம். அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தன் காசை வாங்கிக்கிட்டான், காசை வாங்கிட்டு கொண்டு வந்து கொட்டிட்டு போட்டான், அப்போ கொட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? அப்போது ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் என்பது நாட் ஓன்லி மணியை மாத்திரம் டிபெண்ட் பண்ணலை, அந்த நாட்டினுடைய எஜுகேஷன், அங்கே இருக்கிற மக்களுடைய கல்வியை பொறுத்து கல்வியிலையும் பணத்திலையும் வளரணும், எஜுகேஷன்லையும் க்ரோத் இருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு டெவலப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டிஃபரெண்ட் கண்ட்ரீஸு அல்லது ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது? இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இதனுடைய கம்பேர் பண்ணலாம். அல்லது இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, இந்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒரு சார்ட் இருக்கு. இப்போ பாருங்க, how do we compare two states in a country or two different countries in the world? ஒரு உலகத்தில் இருக்கின்ற 2-3 நாடுகளை ஒப்பிடுறது, அல்லது ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற வேரியஸ் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறது. இஸ் இட் பாசிபிள்? எப்படி, எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? இப்போ ஒரு கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸில் எதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹைட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய வெயிட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹெல்த்து. இந்த கிளாஸில் இருக்கவங்களாம் நல்ல உயரமான பாய்ஸ், அந்த கிளாஸில் இருக்கவங்களாம் குள்ளமான பாய்ஸ். இந்த கிளாஸில் இருக்கிறவனுக்கெல்லாம் நல்லா குண்டாக இருப்பான், இங்கே இருக்கவன் ஒல்லியாக இருப்பான். இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்த்தி பீப்புள், இந்த கிளாஸில் இருக்கிறவங்க ஹெல்த்து கிடையாது. இன்னொன்று வச்சுக்கோங்க, டேலண்ட். இந்த கிளாஸில் இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். இப்படி ஹைட்டு, வெயிட்டு, ஹெல்த்து, டேலண்ட், இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு தான் ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸையும் ஒரு ஸ்கூலில் கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? நாட் ஒன், ஏதாவது ஒன்றை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி 2 நாடுகளை ஒப்பிடும் போதும் அந்த நாட்டினுடைய இன்கம் வச்சு மாத்திரம் நீங்கள் ஒப்பிட முடியாது. இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு தான் நீங்கள் ஒப்பிட முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் எதை வச்சு கம்பேர் பண்ணுறீங்களோ ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கிரிட்டேரியா இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூலில் மியூசிக் காம்படிஷன் நடக்குது. அப்போ மியூசிக் காம்படிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும். மியூசிக் காம்படிஷனுக்கு தேர்ந்தெடுக்கணும்னா எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுப்பாங்க? ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க மியூசிக் படித்தவங்க, மியூசிக் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதில் இந்த கேண்டிடேட்டை எங்கேயாவது கொஞ்சோண்டு மியூசிக் கற்றுருப்பான். அது சிலருக்கு இயற்கையிலே குரல் நல்லா இருக்கும், பாடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் சூஸ் பண்ணோம் ஃபார் மியூசிக் கேண்டிடேட்ஸ். ஒரு மியூசிக் காம்படிஷனுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க, நீங்களாம் மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கன்னு சொல்லுவாங்களா? நல்லா படித்த பையன், டேலண்டட் பர்சன், நல்ல எஜுகேஷன், ஹை மார்க், நீ போய் ஒரு மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ மியூசிக் காம்படிஷன் அப்படின்னா அதுக்கு கிரிட்டேரியா வேற. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணணும், அதுக்கான கிரிட்டேரியா வேற. லாங் ஜம்ப் அப்படின்னா நல்ல ஹைட்டாக இருக்கிற பையங்களாம் நீங்கள் தூக்குனீங்கன்னு வச்சுங்க, அவன் தான் ஹையாக ஜம்ப் பண்ணுவான். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம் அவன் தான் மேட்ச் ஆவான். அப்போது
என்ன காம்படிஷன்? இது மியூசிக் காம்படிஷனா, பெயிண்டிங் காம்படிஷனா, ஆரேட்டரிக்கல் காம்படிஷன், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, விளையாட்டு போட்டி, ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் நம்ம சூஸ் பண்ணும்போது வெவ்வேறு விதமான கேரக்டரிஸ்டிக், கிரிட்டேரியா, தகுதிகள் உடையவங்களை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு ஸ்கூல் அப்படின்னா அந்த ஸ்கூலில் மியூசிக்லேயும் ஜெயிக்கணும், ஸ்போர்ட்ஸ்லேயும் ஜெயிக்கணும், படிப்புலேயும் ஜெயிக்கணும், இப்படி எல்லாத்துலேயும் ஜெயிச்சா தான் அந்த ஸ்கூலை வந்து டாப் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொன்னால் பணம் மட்டும் தாங்க இங்கே இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற எல்லா மனுஷனும் முட்டாள் அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய முன்னேறின நாடு, ஒரு டெவலப்டு நேஷன் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ ஒரு டெவலப்டு நேஷன் சொன்னால் நாட் ஒன்லி மணி, வேற வேற கிரிட்டேரியாலாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு தான் அவங்கள வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு நாடை வந்து ஒரு டெவலப்டு நேஷன் அப்படின்னா எதை வச்சு சொல்றது அப்படின்னு பார்ப்போம். ஒரு நாடை டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்லணும்னா எதை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும்? முதல்ல நம்ம வச்சுக்கிறது ஒன்று பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லலாம், இதற்கு இன்னொரு பேரு ஆவரேஜ் இன்கம்னு சொல்லலாம். அப்போ பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம். இது பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம்னா என்ன? இப்போ ஒரு நாட்டில் இப்போ வச்சுங்களா, ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 25 ஃபேமிலிஸ் இருக்கு. அந்த 25 ஃபேமிலியினுடைய இன்கம் எவ்வளவு அப்படின்னு கூட்டி அதை 25ஆல் வகுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பீப்புளினுடைய ஆவரேஜ் இன்கம் அல்லது பர் கேபிட்டா. பர் அப்படின்னா ஒன்று, ஒரு தலை, ஒரு குடும்பத்தினுடைய வருமானம், ஒரு மனிதனுடைய வருமானம், இதைத்தான் பர் கேபிட்டா. கேபிட்டல் அப்படின்னா ஹெட்னு அர்த்தம். கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெட்டு. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையை வெட்டிடுவான்னு அர்த்தம். கேபிட்டலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? தலைநகரம். which is the capital of India. இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னா டெல்லின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ கேபிட்டல்னா ஹெட். அப்போ பர் கேபிட்டா அப்படின்னா ஒரு தலைக்கு வருமானம் எவ்வளவு, அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வருமானம். ஆவரேஜா சராசரியா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வருமானம். இப்போ இந்தியாவில் 1 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 1 கோடி மக்களினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு? 100 கோடி. அப்போ 1 கோடி மக்களினுடைய வருமானம் 100 கோடி. அப்போ ஒரு மனுஷனுடைய வருமானம் எவ்வளவு? டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பீப்புள். அப்போ 100 கோடி மொத்தம் வருமானம், மொத்தம் இருக்கிறது 1 கோடி. 100 கோடியை 1 கோடி அளவு தான் 100 ரூபா. அப்போ பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு? 100 rupees. அப்போ பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அல்லது பர்சன்ஸினுடைய ஏர்னிங்கை கூட்டி அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்னால டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுக்கு தான் பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம்னு பேர். இப்போ உலகத்திலேயே $49,300 ஆவரேஜ் இன்கம் இருந்தால் ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சராசரியா ஒருத்தன் 50,000 பவுண்ட் சம்பாதிப்பான், $50,000 சம்பாதிப்பான், ஒருத்தன் $1,00,000 சம்பாதிப்பான், ஒருத்தன் வெறும் $10,000 தான் சம்பாதிப்பான். ஆனால் ஒட்டு மொத்தமாக கூட்டி நீங்கள் வகுத்தீங்கன்னா ஆவரேஜாக என்ன வரணும்? $49,300 வரணும். இது 2019 கணக்கு எடுத்துருக்காங்க. 2019 கணக்கின்படி ஒரு நாட்டினுடைய பர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம் $49,300 இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியை ரிச் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதை தான் டெவலப்டு கண்ட்ரி, நல்ல டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் $2,500 இருந்துச்சுன்னு வச்சுங்க, $2,500 அல்லது அதை விட குறைச்சி இருந்துச்சுன்னா அது வந்து டெவலப் ஆகலை, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அல்லது புவர் கண்ட்ரின்னு பேர். $2,500 அல்லது அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா புவர் கண்ட்ரி அல்லது அண்டர் டெவலப்டு. அது டெவலப்டு, இது இன்னும் டெவலப் ஆகலை. அண்டர்னா கீழே, டெவலப் ஆனதுக்கு கீழே இருக்கு. அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அல்லது புவர் கண்ட்ரிஸ்னு பேர். ஃபார்ச்சுனேட்லி
இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் $6,700. அப்போ இதை விட கீழே இருந்தால் புவர், இந்த அளவு அல்லது இதை விட மேலே இருந்தால் ரிச் அல்லது டெவலப்டு. அப்போ நம்ம இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கோம். நமக்கு என்னென்னு பேர்? டெவலப்பிங். இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. டெவலப்பிங் கண்ட்ரி அல்லது டெவலப்பிங் நேஷன்னு பேர். இது 2019 எடுத்தது. இப்போ 2016 நிச்சயமாக நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை விட ஒரு கையாக தான் நம்முடைய பெர் கேபிட்டா இன்கம் கூட இருக்கும், நம்பலாம். ஓகேயா? இப்போ இதை பேஸ் பண்ணி 1.2, 1.3, 1.4ன்னு ஒரு 3 அட்டவணை இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது 1.2 இது பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. 1.2 கம்பேரிசன் ஆஃப் 2 கண்ட்ரிஸ். ஒரு 2 நாடுகளில் கண்ட்ரி ஏ கண்ட்ரி பி. ஒரு நாட்டில் ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து, 4 மந்த்து, 5 மந்த்துன்னு 5 மாதத்துக்கான இன்கம் கொடுத்துருக்கான். கண்ட்ரி ஏக்கு வந்து 9,500, 10,500, 9,800, 10,000, 10,200. ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு என்ன பண்ணால் 5ஐயும் கூட்டி 5 அளவு இருக்கும். இப்போ ஒரு இது எவ்வளோ சொல்கிறான்? 9,500, 10,500, 9,800, 10,000, 10,200. கூட்டினீங்கன்னா 15, 20, 2, 12, 22, 31, 41, 50, 50,000. இது மொத்தம் எத்தனை இருக்குது? 5. அப்போ 50,000 5ஆல் வகுத்தீங்கன்னா 10,000. இதனுடைய ஆவரேஜ் இன்கம் அல்லது பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு? 10,000. சும்மா 1.2. அதுலேயே கண்ட்ரி பி. கண்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 500, 500, 500, 500 4 போட்டிருக்கான். அப்போது 4 500. அடுத்தது கடைசியில் 48,000, 48,000. அப்போ 49. இதுவும் 50,000 வருது. 48,000. முதல்ல 5, 5, 5, 5, 5, 4,500, 2,000. அடுத்தது 48,000, 48,000, 2,000, 50,000. இதுவும் அதே மாதிரி 50,000 வருது. இதையும் 5ஆல் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 10,000. இதுதான் ஆவரேஜ் இன்கம் அல்லது பெர் கேபிட்டா இன்கம். இது 1.2. அதே மாதிரி 1.3 பாருங்க. பெர் கேபிட்டா இன்கம் அடுத்த பேஜ் நம்பர் 10. பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் 3 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்கான். 2017-18 ஹரியானாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு, கேரளாவுக்கு எவ்வளவு, பீகாருக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்கான். இப்போ ஹரியானாவுக்கு பார்த்தீங்கன்னா 2,03,340 rupees, 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே. இது கேரளானா 1,84,000, அதை விட கொஞ்சம் குறைச்சா. பீகார் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைச்ச 38,631 தான். இப்போ பெர் கேபிட்டா இன்கம் எதுக்கு கூட இருக்கு? ஹரியானாவுக்கு கூட இருக்கு. கேரளா அதை விட அடுத்தது கொஞ்சம் கீழே. பீகார் ரொம்ப குறைச்ச. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஹரியானாவில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய வருமானம் நல்லா வருது, வசதியாக இருக்காங்க. ஓரளவுக்கு கேரளா இருக்கவங்களும் பரவாயில்ல. ஆனால் பீகாரில் இருக்கிறவங்களுக்கு வருமானமே இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருந்து தான் நிறைய பீப்புள் என்ன செய்வாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலே நார்த் இந்தியாவிலேருந்து எஸ்பெஷலி பீகார்லேருந்து நிறைய பேர் வந்து திருப்பூரில் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் அவ்வளோ வருமானம் இல்லை. இங்கே வந்து அவங்க வருமானம் பண்ணி இங்கேருந்து அவங்க ஊருக்கு பணம் அனுப்புகிறாங்க இல்லையா? இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது அந்த நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கமை பொறுத்தது, அதை மட்டும் பொறுத்தது இல்லை. மற்றதையும் இப்போ பார்ப்போம். அடுத்தது சரி, இப்போ அடுத்தது டேபிள் 1.4. அதை மட்டும் பொறுத்தது இல்லை. அப்போ இன்கம் முக்கியம். பெர் கேபிட்டா இன்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அட் த சேம் டைம் ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது பெர் கேபிட்டா இன்கம் மாத்திரம் பொறுத்தது அல்ல. இது இன்ஃபென்ட் மார்டாலிட்டியையும் பொறுத்தது. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி அப்படின்னா ஒரு வயசு பிறந்ததுலேருந்து ஒரு வயசுக்குள்ள எத்தனை குழந்தைங்க சாகுதுன்னு பார்ப்பாங்க. 1000 குழந்தைங்க பிறக்குது. இந்த 1000 குழந்தைங்கள பிறந்த அன்னையிலேருந்து 1 இயர்க்குள்ள செத்துடக்கூடாது. 1 வருஷத்தை தாண்டிடுச்சு ஓகே. ஆனால் 1 வருஷத்துக்குள்ள 150 குழந்தைங்க செத்து போகுது. அந்த நாட்டு மக்களுக்கு நிறைய வருமானம்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? இன்ஃபென்ட் மார்டாலிட்டி
மார்டல் என்றால் அழியும் தன்மைன்னு அர்த்தம், அழியக்கூடியது. இன்ஃபென்ட் அப்படின்னா சில்ட்ரன் அர்த்தம். அழியக்கூடிய குழந்தைங்க, செத்து போகிற குழந்தைங்க எவ்வளவு இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க சீக்கிரம் 1 வயசுக்குள்ளேயே குழந்தைங்க செத்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டில் சரியான ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஹெல்த் சுகாதாரம் சரியாக இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சிக் மதர். அப்போ அந்த சிக்கு மதருக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? அதுவும் சிக்காக தான் இருக்கும். அம்மாவுக்கும் வைத்தியம் பண்ணணும், குழந்தைக்கும் வைத்தியம் பண்ணணும், அந்த குழந்தை செத்து போகுது. அப்போது மார்டாலிட்டி ரேட், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ஃபார் 1000 சில்ட்ரன் ஃப்ரம் 0 to 1 year, 0 to 1 வருஷத்துக்குள்ள 1000 குழந்தைங்கள எத்தனை குழந்தை சாகுதோ அதை வச்சு தான் அந்த நாடு டெவலப்டா, அண்டர் டெவலப்டா, டெவலப்பிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குறைச்சா இருந்துச்சு அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா புவர் கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு. கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது டெவலப்பிங் கண்ட்ரி. இதுதான் இந்த 1.4 சார்ட். இப்போ ஸ்டேட் ஹரியானா, கேரளா, பீகார். இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் பர் 1000 பிராக்கெட்டில் 2017, இது 2017 கணக்கெடுப்பின்படி ஹரியானாவில் 30 குழந்தைங்க சாகுது, கேரளாவில் 10 குழந்தைங்க தான், பீகாரில் 35 குழந்தைங்க. இப்போ பாருங்கள், ஹரியானாவுடைய பர் கேபிட்டா இன்கம் கூட, ஆனால் ஹரியானாவில் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு ரொம்ப அதிகம், 30 குழந்தைங்க சாகுது. இதே சமயத்தில் கேரளாவை எடுத்துங்க, கேரளாவில் பர் கேபிட்டா இன்கம் கொஞ்சம் குறைச்ச, ஹரியானாவோட குறைச்ச, ஆனால் ஒரு வயசுக்குள்ள 1000 குழந்தைங்கள 10 குழந்தைங்க தான் செத்து போவோம், மீதியெல்லாம் புடைச்சிக்குது. அப்படின்னா அங்கே ஹெல்த்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பை நேச்சர் அது எல்லாமே மலைப்பகுதியாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க செத்து போகுதுன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்க. எப்படியோ அங்கே மார்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அப்போ அது டெவலப்டு இந்த விஷயத்தில். அப்போது இன்கமையும் பார்க்கணும், வேற என்ன பார்க்கணும்? இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டையும் பார்க்கணும். அடுத்தது இதை மொத்தம் பார்க்கறது இல்லை, இன்னொன்று பார்ப்பாங்க, லிட்டரசி ரேஷியோ. லிட்டரசி கல்வி அறிவு, கல்வி அறிவு அந்த ஸ்டேட்டில் அல்லது அந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. பணம் நிறையா இருக்கும், ஆனால் அங்கெல்லாம் படிக்கலை, காட்டானா இருப்பான், அது பிரயோஜனம் இல்லை. லிட்டரசி ரேஷியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு உதாரணத்திற்கு அதே 1.4லேயே பாருங்கள், ஹரியானாவில் 82%, கேரளாவில் 94%, பீகாரில் 62% தான். அதாவது இந்த லிட்டரசி ரேஷியோ என்பது 7 வயசு 7 அல்லது அதற்கு மேற்பட்ட வயசில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. 7 வயசு கீழே இருக்கிறவனா பார்க்க வேணாம், 7 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவனா படிச்சிருக்கணும். அவனுடைய கல்வி அறிவு எவ்வளோ இருக்குது, 7 ஆர் மோர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுடைய படிப்பு, அதை வச்சு கண்டுபிடிப்பான். இதில் பார்த்தீங்கன்னா கேரளா இதில் 94 இருக்குது, ஹரியானா 82 தான், ஆனால் பீகார் வெரி வெரி லெஸ் 62 தான். அப்போது லிட்டரசி ரேஷியோ கேரளாவில் கூட, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேஷியோ கேரளாவில் கூட, ஆனால் அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஹரியானாவோட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸு இல்லையா? அப்போது ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது நாட் ஓன்லி இன்கம் அத்தனை பெர் கேபிட்டா இன்கம் அல்லது ஆவரேஜ் இன்கம் மட்டும் பொறுத்தது அல்ல. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேஷியோ, லிட்டரசி ரேஷியோ, இன்னொன்று இருக்குது நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ. நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ, நெட் அட்டண்டன்ஸ் அப்படின்னா 14லிருந்து 15, 14 and 15 இயர்ஸில், 14 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எவ்வளோ நாள் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க. ஒருத்தன் 5ஆவதுலேயே சேர்ந்துருப்பான், ஒருத்தன் 6 வயசில் சேருவான், 7 வயசில் சேருவான். ஆக 14 இயர்ஸ்க்குள்ளே, அந்த 5லிருந்து 14 அல்லது 15 வயசுக்குள்ளுக்குள்ளே, அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிக்கிற அந்த வயசில், ஸ்கூல் தான் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே எவ்வளோ நாள் அவன் ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணியிருக்கான். படிக்கிறானா படிக்கலையாங்கிறது வேறு. இத்தனை நாள் இவன் ஸ்கூலில் அட்டன் பண்ணியிருக்கான். ஸ்கூலில் அட்டன் பண்ணது இந்த ஸ்டேட்டில் இருக்கிற குழந்தைங்க தான் அதிகமாக ஸ்கூல் அட்டன் பண்ணியிருக்கு அப்படின்னா அது நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ.
அதில் பார்த்தீங்கன்னா ஹரியானா 61, கேரளா 83, பீகார் 43. இதுலேயும் கேரளா தான் முன்னிலையில் இருக்கு. அப்போது ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட் என்பது அல்லது ஒரு ஸ்டேட்டினுடைய டெவலப்மெண்ட் என்பது இன்கம், லிட்டரசி ரேஷியோ, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேஷியோ, அடுத்தது நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ, இது எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு நாட்டினுடைய இது அமைஞ்சிருக்கும். ஓகேயா? இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ். இன்னொன்று, ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது பப்ளிக் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தது. பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், பப்ளிக் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு நல்ல நீங்கள் திடீர்னு வெளியே போயிடும், ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு யூரின் போகணும், அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? பப்ளிக்கு போய்ட்டோம். வீட்டில் தான் ஓகே, வெளியே போயிட்டீங்க, அப்போ என்ன இருக்கணும்? அங்கங்கே இந்த மாதிரியான பப்ளிக் டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஒரு நாட்டில் நிறைய இடங்களில் பப்ளிக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த நாடு நல்ல ஒரு டெவலப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் பப்ளிக் ஃபெசிலிட்டி. இது ஒன்று. அப்போது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா என்ன ஆகும்? எனக்கு அவசரமாக யூரின் போகணும், பப்ளிக் டாய்லெட் எங்கேயுமே இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே ஒரு ரோட்டில் ஒரு ஓரமாக அப்படி தானே பண்ணுவாங்க. வேறு என்ன செய்ய முடியும்? அவங்கள கூட சொல்ல முடியாது. வேணா ரோட்டில் போகிறவன் என்ன செய்வான்? மாடு மாதிரி இருக்கான், இந்த இடத்துல போகிறாண்டே அப்படிமா. சரிங்க, அவருக்கு அர்ஜென்ட்டாக வருது, என்ன பண்ணுவார் அப்புறம்? நீங்கள் பப்ளிக்கில் வேறு இடமே அவனுக்கு கொடுக்கல, அப்போ அப்படி தான் போவான். அப்படி போனால் என்ன ஆகும்? அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுமா இல்லையா? அப்போது ஹெல்த் முக்கியம். வெறுமனை இன்கம் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை, அங்கே ஹெல்த் முக்கியம். அப்போ ஹெல்த் முக்கியம் அப்படின்னா என்ன செய்யணும்? பப்ளிக்கில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது ஒன்று. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதுவும் முக்கியம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அப்புறம் டக்குன்னு அதுக்கு வேணுங்கிற பஸ் வசதி அல்லது ட்ரெயின் ஃபெசிலிட்டி அல்லது ஏரோப்ளேன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு டெவலப்டு கண்ட்ரி. இந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பஸ்ஸே வரும் அப்படின்னா திடீர்னு ஒன்றுனா எங்கே போவான்? பஸ்ஸே எப்போயாவது ஒன்று தாங்க வரும். அப்போ பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும். அப்போது ரோடு கனெக்டிவிட்டி இருக்கணும், ரயில் கனெக்டிவிட்டி இருக்கணும், ஃப்ளைட்டு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதான் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும். இந்த பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்துச்சுன்னா, பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அந்த நாடை நாம் ஒரு டெவலப்டு கண்ட்ரி என்று சொல்ல முடியும். இன்னொன்று, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். அடுத்தது என்ன முக்கியம்? பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய சுற்றுப்புற சூழல் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும். இப்போ டெல்லி எடுத்துங்க. டெல்லி இந்தியாவிலேயே ரொம்ப பொல்யூட்டட் ஒரு சிட்டி அப்படின்னா அது டெல்லி தான். ஏன்னா ஏர் அவ்வளோ மோசமாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாரும் கார் வச்சுருப்பாங்க, எல்லாருமே கார் இருக்கு. சரி, எல்லார்ட்டையும் கார் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்போ எல்லாரும் கார், ஒருத்தன் போகிறதுனா கூட காரில் தான் போவான், காரில் தான் வரான். அப்போ அவன் அந்த காரினுடைய டீசல், அந்த டீசல்லேருந்து வெளியே வர்ற புகை, அப்போ அங்கே எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ சேர்ந்து அந்த சிட்டியவே பொல்யூட் ஆக்கி வச்சுருக்கு. அப்போ பொல்யூஷன் ஃப்ரீ. உங்கள் கையில் நிறைய பணம் இருக்குது, இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு நிறைய பணம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கேன் யூ பை எ பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர்? உங்களால் வாங்க முடியுமா? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. ஆனால் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவனாலும் சரி, வெளியில் வந்தான் அப்படின்னாவே ஒரே புகை, அந்த புகையில் நிறைய கார்பன், நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க, சுவாசிக்கிறீங்க அப்படின்னாக்க கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாம் தான் உள்ளே போகுது. அப்போ உங்களுடைய லைஃப்பு குறைஞ்சி போகுது. அப்போ பொல்யூஷன் ஃப்ரீயாக எந்த கண்ட்ரி இருக்கோ அதுதான் ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது மணி கேனாட் பை எவ்ரி திங். பணத்தால் நீங்கள் எல்லாத்தையும் வாங்க முடியாது. பணம் இருக்குங்கிறதுனால ஒரு பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டை யூ கேனாட் பை. யூ கேனாட் பை அண்ட் அன்அடல்டரேட்டட் மெடிசின். கலப்படம் இல்லாத மருந்தை நம்ம வாங்க முடியுமா? அன்அடல்டரேட்டட் மெடிசின். கலப்படம் இல்லாத மருந்தை நம்மளால் வாங்க முடியலன்னு வச்சுங்க, அப்போ என்ன அர்த்தம்? அப்போது என்விரான்மெண்ட் பியூராக இருக்கணும்,
மெடிசின்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் அன்அடல்டரேட்டடாக, கலப்படம் இல்லாததாக, மெடிசின் மாத்திரம் இல்லை, ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருள் இருந்து எல்லாமே அப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று, ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், யூஎன் ஐநா சபையிலிருந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கப்படும். ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், HDR அப்படின்னு சொல்லுவாங்க. HDR. இந்த ரிப்போர்ட்டுக்கு பதிலாக இண்டெக்ஸ்னு போட்டாச்சுன்னா இதுக்கு பேர் HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது யார் கொடுக்குறா? இது யூஎன்ல இருக்கிற வேர்ல்டு பேங்க், ஐநா சபைக்கு உட்பட்ட வேர்ல்டு பேங்க்லேருந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குது. அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ், ஒரு குறியீட்டு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த குறியீட்டு எண்ணுக்கு தகுந்தாற் போல தான் அந்த நாடு டெவலப்டா அண்டர் டெவலப்டுன்னு சொல்லலாம். இது டேபிள் 1.6 இருக்குது. டேபிள் 1.6. இப்போ 1.5 பாருங்களேன், பேஜ் 12 1.5. லிட்டரசி ரேட் ஃபார் ரூரல் பாப்புலேஷன், மேல் ஃபீமேல் கொடுத்துருக்கான். லிட்டரரி ரேட் ஃபார் ரூரல் சில்ட்ரன் இன் ஏஜ் குரூப் கொடுத்துருக்கான். பர்சன்டேஜ் ஆஃப் ரூரல் சில்ட்ரன் ஏஜ் 10 to 12 அட்டெண்டிங் ஸ்கூல் அதுவும் கொடுத்துருக்கான். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பக்கத்தில் 13 இருக்குது, சம் டேட்டா ரிகார்டிங் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ் ஃபார் 2019. 2019 GNI, கிராஸ் நேஷனல் இன்கம், தேசிய வருமானம், ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளவு, இந்தியாவுக்கு எவ்வளவு, மியான்மாருக்கு எவ்வளவு, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் என்ற ஒரு 6 கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். இதுவும் முக்கியம். எப்படி இந்த லிட்டரசி ரேஷியோலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஃப்ரம் பர்த், பிறந்ததிலிருந்து நீங்கள் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு 40லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மெடிசின், மருத்துவம்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு 60 வயசு, இப்போல்லாம் 70, 80, 85, 90, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை பார்த்தீங்கன்னா 80 வயசு 85 வயசுலாம் நல்லா இருக்காங்க. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நாள் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதனால தான் அவங்களால இவ்வளவு வாழ முடியுது. இதுக்கு தான் என்னென்ன பேர், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஃப்ரம் பர்த். இப்போ நீங்கள் அது பாருங்கள், ஸ்ரீலங்காவுக்கு 77, இந்தியாவுக்கு 69.7, மியான்மார் எல்லாமே கொடுத்துருக்கான். அதே மாதிரி மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஆஃப் பீப்புள் ஏஜ்டு 25 அண்ட் அபவ், 25 அல்லது அது வயசுக்கு 25க்கு மேலே எவ்வளவு நாள் அவங்க ஸ்கூல் படிச்சிருக்காங்க அது ஒரு லிஸ்ட்டு கொடுக்கலாம். கடைசியில் HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது கொடுத்துருக்காங்க. இது ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளவு, இந்தியாவுக்கு எவ்வளவு, மியான்மார், பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ்னு கொடுக்குறான். அப்போ இந்த இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் அது நல்ல டெவலப்டு கண்ட்ரி, இண்டெக்ஸ் குறைச்சலாக இருந்தால் அது அவ்வளோ டெவலப் ஆகாத கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு நாடு டெவலப்டாக இருக்கணும்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு சொல்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த பேர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்விரான்மெண்ட்டும் டெவலப் ஆகணும். அதாவது நம்முடைய பெரியவங்க நமக்கு என்ன விட்டுட்டு போனாங்களோ இதை விட பத்திரமா இந்த உலகத்தை நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். இப்போது எல்லாமே பொல்யூட் ஆகிட்டே இருக்கு. ரிவர் பொல்யூட் ஆகாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒப்படைக்கணும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், இப்போ இது முக்கியமாக நம்ம இது சொல்லலாம். கிரவுண்ட் வாட்டர், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் போர் போடுறோம். எல்லா இண்டிவிஜுவல் வீடுங்களுக்கும் போர் போடப்படுது.
போர் போட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணியை பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டரை சக் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க. சக் பண்ணி வெளியே எடுத்து ஊதாரித்தனமாக நம்ம வாட்டரை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க தண்ணியை உறிஞ்சி எடுத்துருது, அதை நீங்கள் பயன்படுத்துறீங்க. இப்போ நீங்கள் இப்போ நம்ம எடுக்கிறோம், பக்கத்து வீட்டில், அடுத்த வீடு, ஏன்னா எல்லா வீடுங்கள்லையும் மோஸ்ட்லி போர் போட்டுறாங்க. அப்போ போர் போட்டு எல்லாரும் உள்ளே இருக்க தண்ணியை எடுத்து பயன்படுத்துனாங்கன்னா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் என்ன ஆகும், கீழே 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 போயிடும், ரொம்ப கீழே போயிடும். அப்போ ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா அப்போ இன்னும் ஒரு 1000 அடிக்கு உள்ளே இறக்கணும். இப்போ நீங்கள் கீழே போக 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 வாட்டர் சேஃபாக இருக்காது. நீங்கள் தண்ணியை ஒரு அளவுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா சி இருக்கு இல்லையா, சி வாட்டர் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ இங்கே சி இருக்குது, இங்கே லேண்ட் இருக்குது. இந்த லேண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்குது. அதனால தான் சி வாட்டர் அங்கேயே இருக்குது, இந்த வாட்டர் இங்கேயே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் உறிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா இங்கே தண்ணி இல்லை, இந்த மண்ணுக்கு கீழே தண்ணி இல்லை. ஆனால் அங்கே கடல் நீர் என்ன பண்ணும், அப்படியே பூமிக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி 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 அப்படி வர ஆரம்பிக்கும். வந்து உங்களுடைய ட்ரிங்கிங் வாட்டர் பூரா சி வாட்டராக மாறிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிரவுண்ட் வாட்டரை லிஃப்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகிடும், சி வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பாகி உள்ளே வந்துடும். உள்ளே வந்துருச்சு, அப்போ சி வாட்டர் வந்துருச்சு, அதை நம்ம குடிக்க முடியுமா, குடிக்க முடியாது. அப்போ இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த லெவலில் கிரவுண்ட் வாட்டர் லிஃப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 50 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா அங்கே சி வாட்டர் உப்பு தண்ணி தான் வரும், குடிக்க பயன்படுத்த முடியாது. அதனால தான் வெளிநாடுகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் போட்டு எடுப்பாங்க. ரெய்னி சீசன் அப்போது அந்த கிரவுண்ட் வாட்டரை ரீஃபில் பண்ணுவாங்க. தண்ணியை சேகரித்து மறுபடியும் அந்த பூமிக்குள்ளே ஒரு ப்ரெஷர் கொடுத்து வாட்டரை உள்ளே அனுப்புவாங்க, அது உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ வேணுங்கும் போது எடுத்துக்கணும், வேணாத போது சர்ப்ளஸ் இருக்கும்போது அந்த வாட்டரை மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணணும். ஆனால் நம்முடைய நாட்டில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு பட்டனை தட்டுறோம், சர்றன கிரவுண்ட் வாட்டரை எடுத்து டேங்கில் ரொப்பிக்கிறோம், செலவு பண்ணுறோம், போயிடுறோம். இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் கிரவுண்ட் வாட்டரை எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவ்வளவு அந்த கிரவுண்ட் வாட்டரை ரீஃபில் பண்ணுவாங்க. அப்படி ரீஃபில் பண்ணி நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு இந்த கிரவுண்ட் வாட்டரை பத்திரமா ஒப்படைக்கணும். நம்ம இப்படி ஓட்டிடுவோம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா எந்த இடத்துல தோண்டினாலும் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். உப்பு தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலையும் விவசாயமும் பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம நாடு என்ன நிலைமைக்கு இருக்கும்? அப்போது இந்த என்விரான்மெண்ட்டை, இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேர். என்விரான்மெண்ட்டையும் பாதுகாத்து நீங்கள் டெவலப் பண்ணணும். அடித்து ஆற்றுல இருக்க மண்ணெல்லாம் அள்ளி கிள்ளி போட்டு வியாபாரம் பண்ணி கோடிக்கணக்காக பணம் சேர்த்து அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டு நாம் ஜாலியாக இருக்கோம். அப்போது ரிவரில் சாண்ட் இல்லைன்னா என்ன ஆகும், சாண்டு இருக்கிறதுனால தான் அந்த தண்ணீர் வேகமாக வரும்போது அந்த சாண்டு வழியாக தண்ணீர் உள்ளுக்குள்ளே போகுது. உள்ளுக்குள்ளே போய் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவிலையும் கிரவுண்ட் வாட்டர் ஃபில் ஆகிடும். அங்கே உங்களுக்கு சாண்டே இல்லைன்னு வச்சுங்க, வேகமாக தண்ணி உள்ள அப்படி அங்கே போயிடும், அவ்வளோதான். எவ்வளவுக்கு எவ்வளோ சாண்ட் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வாட்டர் ஃப்ளோ மெதுவாக நடக்கும். மெதுவாக வாட்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா கிரவுண்டு சக் பண்ணணும். சக் பண்ணி அப்படியே அந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் தண்ணி வந்து கிரவுண்டுக்குள்ளே அப்படியே போகும். நீங்கள் எல்லா சாண்டையும் எடுத்துட்டிங்கன்னா தண்ணி அப்படி போயிடும், அவ்வளோதான், போயிடும். அப்போது கிரவுண்ட் வாட்டர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். லாஸ்ட் பாயிண்ட், we should not exhaust natural resources. இயற்கையிலேயே சில பொருட்கள் நமக்கு இருக்கு. பூமிக்குள்ள பெட்ரோலியம் இருக்கு, பூமிக்குள்ள நிலக்கரி இருக்கு, பூமிக்கடியில் கோல்டு இருக்கு, எல்லாமே பூமிக்கடியில் இருக்கு. ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிடக்கூடாது. இப்போ கோல், நிலக்கரி, பூமிக்கடியில் நிலக்கரி இருக்குன்னு நிலக்கரி எல்லாம் எடுத்து வெட்டி எடுத்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் BHELன்னு சொல்லுவாங்க. அங்கே பெரிய பெரிய கால்ட்ரன், பெரிய பெரிய ட்ரம் கொடுப்பாங்க. அதிலிருந்து வாட்டரை ஃபில் பண்ணி ஹீட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீமை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய டைனமோவை இயக்கி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன தேவை, கோல் தேவை.
அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல் மைன்ஸில் எல்லாம் நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் கோல் பூமியிலேருந்து வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. பூமிக்குள்ளே இருக்க கோல் ஒரு அளவு தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு 30 இயர்ஸ் அல்லது 50 இயர்ஸ் போச்சுன்னா இந்த நாட்டிலேயே கோல் கிடையவே கிடையாது, போயிடும். அதே மாதிரி தான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் இருக்கும், வைர சுரங்கம். நீங்கள் டைமண்டை வெட்டி 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 எடுத்துறீங்க, ஒரு கட்டத்தில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க நிறைய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மலையெல்லாம் வெட்டி 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 உடச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டான். கரூரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகளெல்லாம் உடச்சி எடுத்து அதில் இருக்க ஜல்லியெல்லாம் எடுத்து எல்லாம் வீடு கட்டுறேன், பில்டிங் கட்டுறேன், ரோடு போடுறேன்னு எல்லா ஜல்லியும் வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு 10 இயர்ஸ் ஆச்சுன்னா ஜல்லிக்கு எங்கே போவீங்க? எங்கே மலையில் இருக்காது. மலை என்ன வெட்ட வெட்ட அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா? அப்போது அதெல்லாம் பர்மனன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை தேவைக்கு தந்தாப்புல கொஞ்சமாக தான் பயன்படுத்தணுமே ஒழிய வி ஷுட் நாட் எக்ஸாஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. ஆனால் மனுஷன் தன்னுடைய பேராசையினால் எல்லாத்தையும் போட்டு வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி வெட்டி எடுத்து ஒரு கட்டத்தில் எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்போ தீர்ந்து போகும்போது இந்த உலகத்தினுடைய மனித வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். அப்போ நீங்கள் எவ்வளோதான் டெவலப் ஆகி என்ன பிரயோஜனம்? எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு ஒரு 1.7ல் ஒரு இது கொடுத்துருக்கான் பாருங்க. 1.7 பேஜ் 15 ரீஜன் கண்ட்ரி ரிசர்வ்ஸ். அதில் க்ரூட் ஆயில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கொடுக்குறான். மிடில் ஈஸ்டில் 808,000 மில்லியன் பேரல் 808,000 மில்லியன் பேரல் இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேரல் எடுக்கிறான் தெரியுமா? இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தால் இன்னொரு 50 இயர்ஸ் அது இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரிசர்வ்ஸ் வில் லாஸ். இன்னும் எத்தனை வருஷத்தில் அது முழுசாக தீர்ந்து போகும் அப்படின்னா மிடில் ஈஸ்டில் இருக்கிறது 70 இயர்ஸில் காலி ஆகிடும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 50,000 மில்லியன் பேரல்ஸ் இருக்குது. அது இன்னொரு 10.5 இயர்ஸுக்கு தான் வரும். இப்போ அமெரிக்காவில் அதுலேருந்து எடுத்தது இன்னொரு 10.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ளீட்டாக பெட்ரோலியம் ப்ராடக்டே இருக்காது. அதே மாதிரி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1,697,000 மில்லியன் பேரல்ஸ் இருக்குது. இது 50.2 இயர்ஸுக்கு தான் வரும். அதனால தான் இப்போ அவசரமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு பதிலாக இவி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் மோட்டர் பைக்கு, எலக்ட்ரிக் கார்ஸ் இது வருது. ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம பெட்ரோல் ப்ராடக்டை பயன்படுத்துறது குறையும். அப்போ இன்னொரு 100 வருஷத்துக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ எல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்கு போகிறோம். இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இந்த பூமியையும் பாதுகாத்து நாம் டெவலப்பும் ஆகணும். அதே சமயத்தில் பூமி அழிஞ்சிடக்கூடாது, அதையும் அதை சேர்த்துக்கிட்டு நம்ம டெவலப் ஆகணும். இதுக்கு தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேர். இந்த மாதிரியாக டெவலப் தான் த ரியல் டெவலப்மெண்ட். தேங்க்யூ.